ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஈத் vlog பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நாள்லேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு 9 o'clock ஆகிடுச்சு நைட்டு. ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ திங்ஸ்லாம் அப்படி இப்படின்னு கிடந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நோன்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. அதனால் வந்துட்டு அந்த பெருநாளோட வைப்பே வரல. ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலான்னு தோணுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜீம் பூம் பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் என் கையில் இந்த சீரியல் பல்ப்ஸ் லைட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இதை வந்துட்டு வச்சு டெக்கரேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. அந்த பெட்டுக்கிட்ட கவர் ஆகிற மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் இப்படி தான் லுக் இருந்துச்சு. ஸோ இது வந்து ப்ளூ கலர் லைட், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ தான். மேபி ஐ திங்க் வந்து கொஞ்சம் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சுன்னா இட்ஸ் லுக் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். பட் ஓகே, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பெருநாளோட வைப் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பெருநாள்னாலே என்ன, மெஹந்தி வைக்கணும்ல, கொஞ்சம் நம்ம கைக்கு அது நல்லாயிருக்கும். மருதாணி வைக்கிறது நல்லது. நான் வந்து மெஹந்திக்கு டிசைன் எடுத்துகிட்டு மெஹந்தி வச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிச்சாச்சு. ஸோ வந்துட்டு கையில் இருக்க மெஹந்தி எல்லாமே காஞ்சிடுச்சு. பாதி அப்படியே கீழேயும் விழுந்துச்சு. ஸோ அப்படியே எல்லாம் ஓகே. இப்போ வந்துட்டு என்னென்னா போய் ரெடி ஆகணும் நம்ம. இப்போ 5:30 ஆகிடுச்சு இங்கே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் என்னோடய அவுட்ஃபிட் வந்து இருக்குது, ஈத்தோட அவுட்ஃபிட். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகணும். இதான் என்னோடய ஈத்தோட அவுட்ஃபிட். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் குளிச்சுட்டு எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் வந்து அக்சசரிஸ்லாம் போட்டுட்ருந்தேன். அடுத்து மேக்கப் எல்லாம் போடணும்ல, மேக்கப் வந்து போட மாட்டோம். அதாவது ஐ மீன் தொழுக போகிறப்ப மேக்கப் போட மாட்டோம்ல, அக்சசரிஸ் மட்டும் போட்டுட்டு போயாச்சு. 7:30 தொழுகை வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு இது ஃபுல் அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். இதுதான் வந்து ஃபுல் அவுட்ஃபிட்டு. அப்புறம் வந்துட்டு என்ன தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து வந்த ஈத் முபாரக் விஷஸ்க்கெலாம் நம்ம ரிப்ளை பண்ணிகிட்ருப்போம். அண்ட் யாருக்கெலாம் நம்ம விஷ் பண்ணணுமோ அவங்களுக்கெலாம் வந்து விஷ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய மாமா வீட்டுக்கும் பெரியம்மா வீட்டுக்கும் வந்துட்டு விஷ் பண்ணணும், சலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்துட்டுருந்தேன். ஸோ வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் அவங்க வீடு. ஸோ வந்துட்டு அப்படி நடந்து வந்துட்டுருந்தோம். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இடியாப்பம் வித் மட்டன் கிரேவி. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சாரீ வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். ஸோ என்னோடய மச்சி தான் வந்து எங்களுக்கு வியர் பண்ணிவிட்டு அந்த பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து சாட்டின் சாரீ வித் பிளாக் ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய லுக் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகி உட்காந்துருந்தோம். அப்புறம் நானும் மச்சி எல்லோரும் பேசிட்டு உட்காந்துருந்தோம். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பீச் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஆக்சுவலி லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டேன், ஸோ அந்த லஞ்ச் டைமில் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். இது வந்து ஈவினிங்க்கு வந்துட்டு பீச்சுக்கு வந்துவிட்டோம். எங்கள் ஊரில் வந்துட்டு பெருநாள்னாலே பீச் தான். பீச் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அங்கே வந்துட்டு நிறைய வந்து நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கும். கிட்ஸுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த அன்றைக்கி ஸ்டோர்ஸ் போட்டிருப்பாங்க, ஸ்வீட் கடை, அப்புறம் வந்துட்டு கிட்ஸுக்கு வந்து டாய்ஸு, ஐஸ்கிரீம்ஸு நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பெருநாள் வந்து அப்படியே முடிஞ்சிடுச்சு. அண்ட் அப்படியே வந்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய பெருநாளை வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். உங்களோட பெருநாள்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் சாரி ஃபார் த லேட் அப்டேட். ஈத் முபாரக் விஷ் வந்து பண்ணுறேன். மேபி இந்த வீடியோ லேட்டாக தான் வரும்னு எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா.